இன்றைக்கு நிறைய பணத்தினால ஏமாற்றப்படுகிறவர்களுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கும். சீக்கிரமா இதை நான் செய்ய வேண்டும், உடனடியா எனக்கு கிடைக்காதா? 1,00,000 என்கிட்ட இருக்கு, உடனடியா இது 2,00,000 மாறுவதற்கு ஏதாவது கிடைக்குமா? ஏதோ 1-2 இடங்கள்ல எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா? ஓகே, லெட் இட் பி. ஆனா நிறைய இடங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. அது மிகப்பெரிய கண்ணியாக இருக்கிறது, வலையா இருக்கிறது. இப்ப நிறைய எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ்ல அந்த ட்ரூ காலர் ஐடியில அதுவே சொல்லிடுது, ஃப்ராடுனே வருது. அவன் கூப்பிடுறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து லோனு, அப்புறம் எதுக்கோ கூப்பிடுவாங்க பாத்தீங்களா? வரும்போதே பேர் ஃப்ராடுன்னு போட்டே வருது. சில சமயம் எடுத்து விளையாட்டாய் நான் சொல்லுவதுண்டு, நீங்க கூப்பிட்டீங்க ஆனா ஃப்ராடுன்னு வருது, என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அவங்க ஃப்ராடுன்னு ட்ரூ காலர்ல வந்துகிட்டு இருக்குங்க. அது யாராவது அப்படி சேவ் பண்ணி இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணீங்களாங்க? அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும், கண்டிப்பா இவனுகிட்ட எந்த பருப்பும் வேகாது. நமக்கு பொறுமை இருந்தா தப்பித்து கொள்ளலாம், எந்த இடத்துலையும் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனா அந்த காரியம் நடக்க கொஞ்சம் லேட் ஆகும். துரிதமா நடக்கணுமா, போய் மாட்டிக்குவோம். இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பொறுமையை குறித்து பேசுகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 19 பாருங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. நான் முன்னாடி சொன்ன பொறுமை, உங்கள் பொறுமையினால் உங்கள் காசு பணத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சரியா? அப்ப பொறுமை எதுக்கெல்லாம் தேவைப்படுது பாருங்க. நம்ம காசு பணத்தை காப்பாத்துறதுக்கு என்ன தேவைப்படுது? பொறுமை தேவைப்படுகிறது. ஒரு நாள் அவசரமா நாங்க வீட்டுல கிளம்புனோம். கோயம்புத்தூருக்கு பைபிள் ஸ்டடி லேட் ஆயிடுச்சுன்னு வீட்டை பூட்டாமே கிளம்பி போயிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. ஜாலியா நாங்க பாட்டுக்கு போய் பைபிள் ஸ்டடிலாம் அட்டன் பண்ணிட்டு நைட்டு 11-12 மணிக்கு எப்பயுமே அந்த டைம் ஆயிருது. வந்து பார்த்தா சாவியை போட்டா திறக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே திறந்திருக்கு. ஐயோ, மறந்துட்டோமே. இந்த அவசரம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை, நம்மளுடைய கண்களை அது மறைத்து விடுகிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அவசரத்துல அண்டாக்குள்ள கை நுழையாது. அதுவே அண்டா தண்டி இருக்கு ரவுண்டா. அவசரத்துல அதுக்குள்ளே என்ன போனாதாமா, கை நுழையாதாம். ஐயோ, அவசரத்துல அண்டாக்குள்ள கை நுழையாது. பொறுமை உங்களுடைய குடும்பத்துல பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பை கொண்டு வருதுன்னா, பொறுமை உங்களுடைய ஆத்துமாவுக்கும் பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையினாலே உங்களுடைய ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க, காப்பாற்றி கொள்ளுங்க. ஏன் அப்படி சொன்னார்? எதுக்கு பொறுமை தேவையா இருக்கு? மேல இருக்கிற வசனத்தை வாசிச்சா நமக்கு விடை கிடைக்குது. ஆனா இந்த பொறுமை நம்மனால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒன்றா இருக்கு. ஐயோ, இவ்வளவு பெரிய பொறுமை எப்படி? அப்படி என்ன அவர் சொன்னாரு பாருங்க. மேல இருந்து வாசித்துட்டு வரும் பொழுது 10வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்ணை பிளந்துட்டு பார்ப்போம். ஏன்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகளை கேட்க ஆச்சரியமா இருக்கும். இப்ப எல்லாம் எந்த யூடியூப்பை திறந்தாலும் தற்போது வந்த செய்தி, இஸ்ரவேலில் நடந்த செய்தி, அப்படி போய் பார்த்தால ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது அதுல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? எதுக்காக சொன்னார் தெரியுங்களா? பூகம்ப வரும், அது வரும், இது வரும் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கும். அதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. என்ன அது? 12. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். பாத்தீங்களா? இதை நாம விட்டுருவோம். ஐயோ, இவ்வளவு தூரம் வாசித்துட்டு வந்துட்டோமே, திரும்ப ரிவைன் பண்ணி மேல போய் பூமி எதிர்ச்சி உண்டாகும், அதிலே ஸ்டக் ஆயிக்கிறோம். பல கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா பணம் அப்படிங்கிறதுல அப்படி எதெல்லாம் செழிப்பா இருக்கோ அதுல அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அல்லது சில பேர் இந்த 11வது வசனத்துல மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பூமி எதிர்ச்சியும் கட்டடம் இடிஞ்சு விழுகிறதும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிளீஸ், அடுத்த இடத்துக்கு வாங்க. எங்க அடுத்த என்ன சொல்லுகிறது? உங்களை சிறைபிடிப்பார்கள், ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை இழுத்து துன்பப்படுத்துவாங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு என்னவாய் மாறும்? சாட்சியாய் மாறும். இப்ப சொல்லுங்க, நாம சொல்றதெல்லாம் சாட்சியா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சாட்சிகளா மாறுவதற்கு அது உதவியா இருக்கும், சாட்சி சொல்லுவதற்கு இல்லை. ஏன்னா இவங்களால சாட்சி சொல்ல முடியாது, இவங்களை கொன்றுவாங்க. அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். இன்னைக்கு நாம என்ன சாட்சியை சொல்லிட்டு இருக்கிறோம் நான் கேட்கிறேன். நம்மளுடைய சாட்சிகள் எல்லாம் உலக பிரகாரமான ஒரு வேர்ல்ட்லி பீப்புளை கூட அதை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு கூட இல்லை. ஏன்? அவங்க அதை விட சாட்சி வச்சிருக்கிறாங்க.
ஒரு ஊழியக்காரர் சொல்ல, நான் சைக்கிளிலே வந்தேன் இப்பொழுது காரிலே போனேன்னு சொன்னா, அம்பானி 500 ரூபாய் பணத்துல வந்திருக்கிறாரு, இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறார். நீங்க பெருசா அவர் பெருசா? அந்த சாட்சியில கூட அவர் தானே ஜெயிக்கிறாரு. உண்மையா இல்லையா? நீங்க வேர்ல்ட்லி பீப்புள் பிசினஸ்ல ஜெயிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? நிறைய போய் தயவு செய்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்து பாருங்கள். அதையெல்லாம் வாசித்து பார்த்தா நம்ம ஆட்கள் சொல்லுகிற, நான் இந்த இப்படி சாதாரண ஒரு இதுல இருந்து வந்தேன், இப்ப பாருங்க என்கிட்ட 2 கார் இருக்குங்கிற சாட்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வேர்ல்டு ஃபேமஸா இருக்கு எல்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. முத அந்த கம்பெனி எதற்காக ஆரம்பிச்சது தெரியுங்களா? சேவிங் பண்ணக்கூடிய பொருள்களை அவர்கள் உருவாக்கினார்கள். நம்ப முடியுதா உங்களால? அந்த மாதிரி சாட்சி இந்த உலகத்துல கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்துல இருக்கு. அதை பத்தி அவர் பேசல. இவர் சொல்லுகிற சாட்சியை பாருங்க. எனக்காக நீங்கள் ஜீவனை கொடுப்பீங்க, அது உங்களுக்கு சாட்சியாக எப்படி இருக்கும்? ஏதுவா இருக்கிறது. பொறுமையை குறித்து இவர் பேசிட்டு வர்றாரு. அடுத்து பாருங்க என்ன சொல்லுகிறாருன்னு. 16. பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. உங்களை பகைப்பார்கள். சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாய் மாறலாம். உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு விரோதமா மாறலாம். யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமாய் மாறலாம். ஆனால் நீங்க சாட்சியாய் மாறுவீர்கள். உங்களை கொலையும் செய்வார்கள். வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். 16வது வசனம். யாரை கொலை செய்வாங்க தெரியாது. கர்த்தருக்காக நிற்கும் போது கொலையும் செய்வார்கள். இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. ஆண்டவரே, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேணா கொலை பண்ணிக்கிங்க. அப்படியா? ஒரு சிலர் குழந்தை இல்லையேன்னு வருத்தம். ஒரு சிலர் கல்யாணம் ஆகவில்லை என்று வருத்தம். எனக்கு நல்ல வேலை இல்லை, ப்ரமோஷன் இல்லை, சம்பளம் இல்லை, வீடு இல்லை, இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் உயிரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களில் சிலரை என்ன செய்வார்கள்? கொலை செய்வார்கள். நாம இந்த உலகத்துல நியாயமாய் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொலை செய்வார்கள், நீ பொறுமையா இருந்து கொள், அதை சகித்துக்கொள், அதை ஏற்றுக்கொள். இந்த இடத்துல பொறுமை என்பது அந்த இடத்துல மனம் பதறி குய்யோ முறையோன்னு அழுவதை குறித்து பேசவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுதல். அங்கு வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முரண்பாடான ஒரு வசனமாகவும் தெரிகிறது. நீங்க பாருங்களேன். 16 கடைசி பகுதி, உங்களில் சிலர் என்ன செய்வார்கள்? கொலை செய்வாங்க. 18வது வசனம், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தலைமயிர் அழிஞ்சா என்ன, அழியாட்டி என்ன? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இது எப்படி இருக்கு? நகைச்சுவையா இல்ல? ஆண்டவர் எப்பொழுதுமே மறுமையின் வாழ்வை குறித்து பேசுகிறார். நமக்கு எப்பயுமே இந்த உலக வாழ்க்கை தான். இந்த உலகத்துல உன்னை கொலை செய்வாங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், ஒரு முடி கூட உனக்கு என்ன செய்யாது, கீழே விழுந்து போகாது. ஆண்டவர் எப்பொழுதுமே மறுமை குறித்து பேசுகிறார். இந்த உலகத்துல உன்னை நான் தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணல. சில வேளைகளில உங்களை என்னையும் செய்வாங்க, கொலையும் செய்வார்கள். சொல்லிட்டார் அவர். ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது நடக்குது? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு குழந்தை இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்லவில்லையா? சொல்லிட்டாரு. நீங்க எல்லாவற்றிலும் சாட்சியோடு இருங்க, பொறுமையா இருங்க. என்றைக்காவது உலகம் உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. பாத்தியா, உனக்கு நல்ல வேலை கிடைக்கல, சோர்ந்து போகாதீங்க. உனக்கு குழந்தை இல்லை, சோர்ந்து போகாதீங்க. நீங்களே அதை சோர்ந்து போயிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில இழந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கலன்னு அர்த்தம். ஒருத்தர் கை கால் இல்லாம பிறக்கிறாரு, என்ன செய்வது? வாழ்நாள் முழுவதும் அவர் கை கால் இல்லாமல் வாழுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பொறுமையா இருக்குமா, நிச்சயமா அதுல நீ சாட்சி ஆவதற்கு. அதுல என்ன சாட்சி? கைகால் இல்லாம பிறக்கிறதுல என்னங்க சாட்சி? மற்றவர்கள் எல்லாம் இத குறையாய் பார்க்கும் பொழுது அவர் அதை குறையா பார்க்கல. என் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எதை அனுமதிச்சாலும் அது நன்மைக்காக இருக்குன்னு சந்தோஷத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறாரு பாத்தீங்களா? அதுதான் அங்க சாட்சி. நீங்க உங்க வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான விஷயத்தை குறையாய் பார்க்காதீர்கள். உண்மையில நீங்க குறையா பார்க்கணும்னா ஆவிக்குரிய விஷயத்துல எது தேவனுக்கு நிகரா இல்லையோ அதை நீங்கள் குறையாய் பார்த்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல எதையும் குறையாய் பார்க்காதீங்க. பணம் இல்ல, பொருள் இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதையும் நீங்கள் குறையாய் பார்க்காதீங்க. அது தேவனை அவமானப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை. குழந்தை இல்லைன்னா குறையாய் பார்ப்பது. ஜப்பான்ல குழந்தை இருந்துச்சுன்னா தான் அது பெரிய குறை. என்ன பிள்ளை குட்டி எல்லாம் பெத்து வச்சிருக்கிற, ரொம்ப ஓல்டு ஸ்டைலா இருக்கும் போல் இருக்கு. ஜப்பான் மக்கள் தொகையில மிக மிக மோசமா கீழே வந்துகிட்டு இருக்கு. அந்த அரசாங்கம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குது. இவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இல்லை. அவங்க அதை ரொம்ப பெரிய பொறுப்பாய் பார்க்கிறார்கள், அவமானமாய் பார்க்கிறார்கள்.
ஐயய்ய குழந்தையெல்லாம் பெத்து வளர்க்க முடியாது, சீ அப்படின்னு பாக்குறாங்க. ஒருவேளை அங்க இயற்கையாகவே ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கலன்னு வைங்க, அதை அவர் எப்படி பார்ப்பாரு? கடவுள் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, குழந்தை பெத்துக்கல, நான் நினைச்சாலும் பெத்துக்க முடியாது, வாவ். ஏன்னா அந்த ஊர்ல அதுதான் கலாச்சாரமா இருக்கு. ஒருத்தன் குழந்தை பெத்துக்காட்டி ரொம்ப சந்தோஷமா சுத்தி திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குறைவுகள் மாறுகிறது. இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிக்குது. இங்க நீங்க எதை குறைன்னு சொல்றீங்களோ அங்க அதை சந்தோஷமா எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை. இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அப்படித்தான் இருக்கும். நீங்க எதை பெருசா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாம பார்த்து கொள்ளப்படும். ஐயா இவ்வளவுதானே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து உலக பிரகாரமான விஷயத்திற்காக உங்களுடைய சந்தோஷத்தை அதற்கு விட்டு கொடுக்காதீங்க. அது கஷ்டம் இருக்கும், இல்லை என்று சொல்லல. ஆனால் தேவனுக்கு முன்பதாக மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க கூடியவரா இருக்கிறார். நீங்களே இதை நீங்க துக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை துக்கப்படுத்த ஆரம்பிப்பார்கள். உங்க வாழ்க்கையில ஒண்ணு நிறைவேறலையா, நடக்கலையா, அதை தயவு செய்து துக்கமாகவே பார்க்காதீங்க. ஆண்டவர் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையில கூட நீ பொறுமையா இரு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மேல தொங்கிக்கிட்டு இருந்த நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய அவமானம். கல்வனை இறங்கி வான்னு சொன்னா அது வேற விஷயம், அது முடியாது. அவனுக்கு அதை பத்தி கவலை, எப்படி இறங்கி வர முடியும், நீங்க தாண்டா அடிச்சு தொங்க விட்டுருக்கீங்க, இதெல்லாம் இறக்கி விடுங்க, எப்படி ஓடுறேன்னு பாருங்கன்னு சொல்லுவாரு கல்வன். ஆனா இயேசு கிறிஸ்துனால அங்கிருந்து இறங்கி வர முடியும். பிரியமானவர்களை யோசிங்க. இடுக்கமான வாசல் என்பது அது பொறுமையை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது.